செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமகளே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வாழையில் நுண்ணூட்ட சத்து மேலாண்மை குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி பாலாஜி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நாட்டு வாழை சாகுபடியில் வெற்றி கண்ட மதுரை மாவட்டம் காஞ்சராம்பேட்டை அஞ்சல் அண்டமான் கிராம வேளாண்மையாளர் பி சோலைமலை அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடை உற்பத்தியில் மரபுசார் மூலிகை மருத்துவம் குறித்து டாக்டர் வி ராமகிருஷ்ணன் தரும் விளக்கம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் சிறுதானிய வகைகளை சார்ந்த உடனடி உணவுகள் தயாரிப்பு குறித்த அறிவிப்பு. தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் நீலகிரி, விழுப்புரம் மற்றும் சேலம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான பயிர் பாதுகாப்பு அறிவுரைகள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பணப்பயிர்களில் முக்கியமான பயிர் வாழையாகும். இந்தியா மற்றும் பிரேசில் அதிக அளவில் வாழை சாகுபடி செய்யும் நாடுகளாக உள்ளது. சர்வதேச சந்தையில் அதிகப்படியான பழ வர்த்தகத்தில் வாழை முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய இத்தகைய வாழை சாகுபடியில் வெற்றி கண்ட மதுரை மாவட்டம் காஞ்சராம்பேட்டை அஞ்சல் அண்டமான் கிராம விவசாயி பி சோலைமலை. இவர் மதுரை வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் முறையான தொழில்நுட்பங்களை பின்பற்றி அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, கிராமங்களில் சொல்லுவார்கள், கரும்பும் வாழையும் நட்டால் ஒரு விவசாயி பண்ண முடியாது என்பார்கள். இரண்டும் பணப்பயிர் என்பதனால் அப்படி சொன்னார்கள், நடக்கூடாது என்றே சொல்வார்கள். ஆனால் நான் கரும்போடு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 10 சென்ட் குறைவாக முப்பட்டை என்னும் ரகத்தை வாழையும் நடவு செய்துள்ளேன். ஒரு ஏக்கருக்கு 1000 கட்டை, நமக்கு 80 சென்ட்டுக்கு 800 கட்டை நடவு செய்துள்ளது. பார் ஒரு கட்டைக்கு ஒரு கட்டை இடைவெளி 6 அடி. 6 அடி அதிகமான இடைவெளி விடுவதனால் பின்னால் இலைகள் ஒரு இலையோடு ஒரு இலை மோதாமலும் காய்கள் பருமனாக ஊறுவதற்கும் அது வாய்ப்பாக இருக்கிறது. நாம் போட்டிருக்க இந்த முப்பட்டை என்னும் ரகம் சாப்பிடுவதற்கு மிக அருமையான ஒரு ரகமாக கருதப்படுகிறது. நாட்டு வாழையை விட முப்பட்டை வாழை மிகவும் ருசியுள்ளதாகவும் அதிகமான சீப்புகளை கொண்டு தார்கள் வருவதனால் அதிக விலைக்கும் விற்க முடிகிறது. எனவே தான் இந்த ரகத்தினை பயன்படுத்தி உள்ளேன். மேலும் கட்டை நடவு செய்யும் பொழுது புழுதி எடுத்தவுடனே பண்ணலாம். நமக்கு தண்ணீர் பாய்ச்ச ஏதுவாகத்தான் இந்த பார் இழுத்து நடவு செய்துள்ளேன். ஆக தண்ணீர் சிக்கனம் அதிகமாக வாழைக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படுவதில்லை. 15 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் விட்டாலே போதும். தார் ஈண்டவுடனே முட்டு அவசியம் கொடுத்தாங்க சார். கிட்டத்தட்ட 9 to 11 சீப்புகள் வைப்பதனால் அது ஊறி திரட்சியாகும் பொழுது அதிகமாக காற்றடி காலமாக இருந்தால் பூரா வாழை சாய்ந்து விடும் சார். அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். எனவே மரங்கள் என்றைக்கு பூ வெளியே வந்துட்டால் அன்றைக்கே நமக்கு மரங்கள் கைவசம் ரெடியாக இருக்கணும் சார். நான்
இந்த 800 கட்டைக்கும் 2 16 1600 மரங்களுக்கு போய் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார். நிச்சயம் முட்டு கொடுத்தா தான் சார் இதை காப்பாற்றி நல்ல முறையில் பயனடைய முடியும். இப்பொழுது நான் நிற்கக்கூடிய நமது வாழை வந்து கிட்ட ஒரு 3 to 4 மாதங்களுக்கு உள்பட இருக்கக்கூடிய வாழை தான். இந்த வாழையில் அதிகமாக ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் குப்பை எருக்களை அதிகமாக பயன்படுத்தி இந்த வாழையிலும் தக்கப்பூண்டை விதைத்து அதை மடக்கி அந்த பாத்திகளில் போட்டு மண் போட்டு மக்க வைத்துள்ளேன். இதனால் மற்ற நீங்கள் 3 மாதங்களில் பார்க்கும் வாழையை எங்கு பார்த்தாலும் கூட அதைவிட மிக நன்றாக இருப்பதற்கு காரணம் அதிகமாக இயற்கை உரங்களை பயன்படுத்திய ஒரே காரணம்தான் என்று சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதிகமாகவே ரசாயன உரங்களை வாழையில் பயன்படுத்துவோமே ஆனால் தண்டு துளைப்பான் போன்ற பல நோய்கள் உருவாகுவதற்கு காரணமாகி விடுகிறது. எனவே அதிகமாக இயற்கை குப்பைகளை பயன்படுத்தி தக்கப்பூண்டு போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்துவதனால் வாழையும் செழிப்பாக இருக்கிறது, நன்றாக பலன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். மார்க்கெட்டிங் வந்து சார் மற்ற நாடு இதுகளை காட்டிலையும் ஒட்டு நாடு இதுகளை விட முப்பட்டை வந்து அதிகமான நல்ல விலைக்கு போகும்னு சொல்கிறாங்க சார். நான் முதல்ல வாழை பயிரிட்டிருக்கேன் சார். அதனால் நிச்சயம் நல்ல விலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் சார் இந்த ரகத்தை பயன்படுத்தியிருக்கேன். எனவே வாழையும் ஒரு சிறந்த விவசாயம் என்பதில் பணப்பயிர் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதை முறையோடு செய்வோமே ஆனால் நாம் அதிக பயன் பெறலாம் என இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். ஆக கரும்பு, வாழை, நெல் போன்ற 3 பாரம்பரிய எங்களது விவசாயத்தை நானும் ஒரு இளங்கலை பட்டதாரியாக இருந்தாலும் கூட அரசு வேலைகளுக்கு செல்லாமல் இதையே பிரதானமாக நம்பி வேளாண் துறையில் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என கருதி நெல்லில் சாதனை படைத்துள்ளேன். கரும்பிலும் வாழையிலும் நிச்சயம் ஒரு மகத்தான சாதனையை உருவாக்க முடியும் என கூறி இந்த வாய்ப்புக்கு பெருமையோடு நன்றியும் பெருமையும் அளித்துக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற விவசாயி பி. சோலைமலை அவர்களை 09344131977 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கால்நடைகளை தாக்கும் தொற்று நோய்களில் கோமாரி நோய் முக்கியமான ஒன்றாகும். கோமாரி நோயை கால் நோய், வாய் நோய், கால் கட்டு வாய்ச்சப்பை, காணை நோய் என்றும் கூறுவார்கள். இதனை மூலிகை மருத்துவம் மூலம் குணப்படுத்தும் செயல்முறையினை இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் விவரிக்கின்றார் திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி. ராமகிருஷ்ணன் அவர்கள். இன்று நாம் காண இருப்பது கோமாரி நோய்க்கான மூலிகை மருத்துவம். இந்த கோமாரி நோயானது காணை என்றும் சில பகுதிகளில் கால்காணை, வாய்க்காணை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காணை நோயானது தடுப்பூசி போடாமல் இருப்பதால் வரக்கூடிய நோயாகும். இந்த நோய் கண்ட மாடுகளில் வாயில், நாக்கில் புண்கள், கொப்பளங்கள் காணப்படும். ஒரு சில மாடுகளில் மடியிலும் கொப்பளம் காணப்படும். அது மட்டுமல்ல, கால்களின் இடையே நடுவில் உள்ள குளம்பிலும் புண்கள் காணப்படும். இந்த நோயானது ஒரு நச்சுயிரி நோயாகும். இந்த நோய் எளிதாக ஒரு மாட்டில் இருந்து மற்றொரு மாட்டிற்கு பரவக்கூடியது. இந்த நோய்க்கான எங்கள் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிலையமான தஞ்சாவூரில் பரிந்துரைக்கப்பட்ட மூலிகை மருத்துவம் என்னவென்றால், இந்த கோமாரி வாய்ப்புண்ணுக்கு முதலில் 50 கிராம் அளவு சீரகம், பிறகு 30 கிராம் அளவு வெந்தயம், அதனுடன் 20 கிராம் அளவு கருப்பட்டி அல்லது பனை வெல்லம், அதனுடன் 10 கிராம் அளவு மஞ்சள் பொடி, இவற்றையெல்லாம் நன்றாக அரைத்து கொண்டு அதனுடன் ஒரு தேங்காய், பால் கட்டிய தேங்காய் துருவி அதையும் சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். இந்த மருந்து கலவையை அந்த நோய் கண்ட மாட்டின் வாயில், நாக்கை ஒரு பரமாக தள்ளிவிட்டு நாக்கில் வாயில் செலுத்தினீர் என்றால் ஒரு நாளைக்கு 2 தடவை மொத்தம் 3 முதல் 5 நாட்கள் கொடுத்தோம் என்றால் அந்த வாய்ப்புண்ணானது விரைவில் குணமடையும்.
அதுபோல கால்களிலும் புண்கள் காணப்படும். அந்த கோமாரி கண்ட மாட்டிற்கான கால் புண்ணிற்கு மருத்துவம் என்னவென்றால், முதலில் அனைவருக்கும் தெரிந்த குப்பைமேனி 100 கிராம் அளவு, அதனுடன் மஞ்சள் பொடி 100 கிராம், அதனுடன் 10 பல் அல்லது அரிசி என்று அழைக்கப்படும் பூண்டு 10, இவை 3 நன்றாக அரைத்து கொண்டு அதனுடன் 250 கிராம் அளவு மில்லிலிட்டர் அளவு இலுப்ப எண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் நம்ம நல்ல எண்ணெய் பயன்படுத்தலாம். இவை 3 மருந்துகளையும் கலந்து இந்த எண்ணெயில் காய்ச்சி அந்த புண்ணுள்ள கால்களுக்கு போட்டால் புண் விரைவில் குணமடையும். இந்த மருந்துகளை அந்த புண்ணுள்ள கால்களுக்கு போடுவதற்கு முன்பு நன்றாக நீரில் மஞ்சள் தூள் உப்பு கலந்து அந்த காலை நன்றாக கழுவிக்கொண்டு இந்த மருந்தை போட்டீர்கள் என்றால் விரைவில் கால் புண்ணும் பூர்ண குணம் அடையும். எனவே விவசாயிகளே, இந்த காணை அல்லது கோமாரி என்று அழைக்கப்படும் நோய்க்கு நமது தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளன. எனவே முறையாக தடுப்பூசி போட்டு, கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி போட்டு இந்த கோமாரி நோயை முற்றிலும் ஒழிப்போமாக. அவ்வாறு வந்தால் இந்த முதல் உதவி மூலிகை மருத்துவத்தை செய்தீர்கள் என்றால் விரைவில் கால்புண் மற்றும் வாய்ப்புண் பூர்ண குணமடையும். மேலும் விவரம் பெற டாக்டர் வி ராமகிருஷ்ணன் அவர்களை 09089654869 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் சிறுதானிய வகைகளை சார்ந்த உடனடி உணவுகள் தயாரிப்பு குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் சிறுதானிய உடனடி உணவுகள் தயாரிப்பு பற்றிய ஒரு நாள் பயிற்சி புதன்கிழமை, அதாவது 13/1/2016 அன்று காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சிறுதானிய வகைகளை சார்ந்த லட்டு மிக்ஸ், சத்துமாவு மிக்ஸ், முறுக்கு மிக்ஸ், இனிப்பு பொங்கல் மிக்ஸ், பாயாசம் மிக்ஸ் முதலியன கற்றுத்தரப்படும். இப்பயிற்சியானது வீட்டில் இருப்போர், மாணவர்கள், தொழில் முனைவோர், வியாபாரிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். பயிற்சி பற்றிய குறிப்பேடு, கையேடு, மதிய உணவு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் பயிற்சி பற்றிய தகவல்கள் மற்றும் பயிற்சி கட்டணத்தை 0424263484 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண் U30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 600040. தொலைபேசி எண் 26263484. விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 52 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 44 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை.
வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 28.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 18.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 76.4% காற்றின் வேகம் மணிக்கு 3.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.4%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவானது. மழை அளவு பதிவு இல்லை. சூரிய கதிர்வீச்சு 282 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1017.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 9 ஆகவும் இருந்தது. நீலகிரி மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. முக்கிய பயிர் தேயிலை. தேயிலையில் சிவப்பு சிலந்தி பூச்சியை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் புரோபினோபாஸ் 2 மில்லிலிட்டர் வீதம் கலந்து தெளிக்கவும். விழுப்புரம் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. முக்கிய பயிர் நெல். நெல்லில் அதிகப்படியான நீரை வெளியேற்றிய பின் மேலுரமாக ஹெக்டருக்கு 50 கிலோ யூரியா மற்றும் 20 கிலோ பொட்டாஷுடன் 10 கிலோ வேப்பம் புண்ணாக்கு கலந்து இடவும். நெல்லில் இலை சுருட்டுப்புழுவை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு ஃப்ளூபென்டியமைட் 125 மில்லிலிட்டர் தெளிக்க வேண்டும். சேலம் மாவட்ட வேளாண்மையாளர்கள் கவனத்திற்கு. மார்கழி பட்டம், கடலை மற்றும் எள் ஆகியவற்றை பாசன பயிராக சாகுபடி செய்ய உகந்த பருவமாகும். எனவே விவசாயிகள் பூஞ்சான நோய்களில் இருந்து பயிரை பாதுகாக்க 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். பொதுவாக மண்ணின் கார அமில தன்மையை பொறுத்து வாழை பயிரானது பல நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளால் விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது. ஆகையால் வாழையில் ஏற்படும் நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளை விவசாயிகள் அதிகம் கவனிக்க வேண்டியுள்ளது. இதன் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்குகின்றார் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி. பாலாஜி அவர்கள். தமிழ்நாட்டில் பல பயிர்களும் வேலூர் மாவட்டத்தில் மா, வாழை மற்றும் பப்பாளி அதிக பயிராக பயிரிடப்படுகிறது. அவைகளில் மா 14,460 ஹெக்டரும், வாழை 3,219 ஹெக்டரும் பயிரிடப்படுகிறது. இவைகளின் முறையே மா பார்த்திங்கன்னா 1,40,40,000 டன் உற்பத்தி பண்ணுறோம். வாழையை பார்த்திங்கன்னா 20,160 டன் நமக்கு மகசூல் கிடைக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வாழையில் நம்ம இது நிறைய காரணிகள் இருக்குது, அதிகமாக மகசூல் பெறதுக்கு. ஒன்று நுண்ணூட்ட உரம், இன்னொன்று பேரூட்ட உரம் மற்றும் பூச்சி, இவைகள்லாம் இருக்குது. இவைகள் இன்னும் உரம் முக்கிய பரிந்துரையாக இருக்குது வாழை. ஏன்னா இது வாழை நமக்கு 1 வருஷ பயிராக இருக்குது. மற்ற பயிரை கம்பேர் பண்ணும்போது வாழை 1 இயர் கிராப்பாக இருக்கனால அதுக்கு நுண்ணூட்டம் பேரூட்டமும் நுண்ணூட்டமும் முக்கியம். அதில் பேரூட்டம் பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் பேரூட்டனுடைய இது விழிப்புணர்வு அது நல்ல நிலையில் இருக்கிறது. ஆனால் நுண்ணூட்ட சத்துன்னு சொல்லக்கூடிய துத்தநாகம், போரான், தாமிரம், மேங்கனீஸு மற்றும் இரும்பு, இந்த சத்துக்கள் நம்மளுடைய இதில் பல பயிர்கள், அதாவது முக்கியமாக வாழை, மா மற்றும் பப்பாளியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த நுண்ணூட்ட சத்தில். இப்போ வாழையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட பூ உதிர்ந்திருக்கும், இலை கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இன்னொன்று வேர் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஸோ இந்த ஒவ்வொரு முக்கியமான சின்ன சின்ன காரணிகள், பூ உதிர்தல், நோய் எதிர்ப்பு சக்தி, ஸோ இவைகளுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக காரணமாக இருக்கிறது இந்த நுண்ணூட்ட சத்து தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு போரானுங்கிற நுண்ணூட்ட சத்தை பார்ப்போம். இந்த போரான் நுண்ணூட்ட சத்து தான் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, பூ நமக்கு 7-8 மாதத்தில் நமக்கு பூ வந்தால் தான் அதுக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த 8 மாதம், 9 மாதம், 12 மாதத்தில் காய் இதை மாதிரி காய் வரும்.
ஸோ அந்த காய் வர்றதுக்கும் பூ வந்து சரியாக செட் ஆகிறதுக்கும் நமக்கு முக்கியமானது இந்த போரானுங்கிற நுண்ணுச்சத்து முக்கியமாக இருக்குது. இதனுடைய பற்றாக்குறை நம்ம எப்படி பார்க்கலான்னா, அதாவது அந்த சில நரம்புகள் வந்து பக்கமாக நெருக்கமாக இருக்கும், நெருக்கமாகவும் அந்த இலையினுடைய பார்த்துட்டு அது வந்து எப்படின்னா இலையினுடைய அடிப்பகுதி வந்து செருத்தும், மேற்பகுதி நடுப்பகுதி வந்து பளபளப்பாகவும் இருக்கும். அதனுடைய இலையை பார்த்தீங்கன்னா இலை வந்து நல்லா தடித்து சிறுத்து சுரசுரப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கை வச்சு பார்த்தீங்கன்னா சுரசுரப்பாக இருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து நினச்சினா இல்லை போரான் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இலையும் குருத்து பார்த்தீங்கன்னா இளம் சைஸில் குருத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிறுத்துரும் சுருண்டு இருக்கும். சுருண்டு கடைசியில் அது என்ன அப்படியே வாடி என்ன பல்புணமாக மாறிடும். ஸோ இந்த போரான் சத்தை நிவர்த்தி செய்வதற்காக நம்ம என்னென்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு முதல்ல வந்து என்ன போராக்ஸ் அல்லது போரிக் அமிலம்னு ஒரு கரைசல் இருக்குது. இந்த கரைசலில் வந்து நம்ம வந்து போராக்ஸுங்கிற உரத்தை அடியுரமாகவும் பண்ணலாம், இன்னொன்று இலை வழியாகவும் தெளிக்கலாம். அடியுரமாக வந்து 10 கிலோ per ஏக்கருக்கு பண்ணணும், அதை அடியுரமாக பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து முக்கியமாக பண்ணக்கூடியது வந்து இலை வழியாக தெளிக்கணும். 3வது 5வது மற்றும் 7வது மாதங்களில் இவைகளை தெளித்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த அதாவது 7வது 8வது மாதத்தில் கண்டிப்பாக ஃப்ரூட் அதாவது என்ன சொல்லலாம் ஃப்ளவர் நல்லா ஃபார்ம் ஆயிரும். ஃப்ளவர் அதாவது பூ நல்லா பாமாகி நல்ல காய் அதிகமாக இருக்குன்னு அதை சொல்லிக்கிறோம். அடுத்த சத்துவாக இருக்கக்கூடிய வந்து துத்தநாக சத்து. இந்த துத்தநாக சத்து வந்து என்னென்னா, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, துத்தநாகம் வந்து அதாவது க்ரோத் ஹார்மோன், நம்ம வளர்ச்சி ஹார்மோன்னு சொல்லுவோம். நமக்கு எப்படி உடம்புக்கு ஹார்மோன் இருக்க மாதிரி ஹார்மோன் இருந்தால் நல்ல நம்ம வளர மாதிரி நம்மளுடைய வாழை மரத்துக்கும் அதோட க்ரோத் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். அதாவது ஆக்சின் ஐஏஎல்லாம் வந்து நம்ம தனியாலாம் பண்ண முடியாது. அதை உற்பத்தி பண்ணக்கூடிய இது வந்து துத்தநாக சத்துக்கு இருக்குது. துத்தநாக சத்து எப்படி ஏற்படுதுன்னா, சமச்சீரற்ற உரம், அதாவது நம்ம வந்து யூரியா அதிகமாக அப்ளை பண்ணுறது, பொட்டாஸ் அதிகமாக அப்ளை பண்ணுறது, டிஏபின்னு சொல்லக்கூடியது சூப்பர் அதிகமாக அப்ளை பண்ணுறது, சமச்சீரற்ற உரம் விட்டாலும் இன்னொன்று மண் வந்து அரிமானம் அதிகமாக இருக்கும். சிலது இந்த மண் தான் அரிமானம் ஏற்படுறதுனாலும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயிரில் வந்து நம்ம வந்து இடைவெளியும் ஒன்று முக்கியமாக இருக்குது. காற்றோட்டம் வரணும், சூரியொலி வரணும். அந்த இடைவெளி இல்லாமல் நம்ம நெருக்கமாக பண்ணினாலும் இந்த துத்தநாக பொறுத்த சட்டாக்கூட அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுவும் அதே மாதிரியாக 2 தான் அடியுரமாக நம்ம வந்து 25 kg 25 kg per ஹெக்டருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஹெக்டருக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த துத்தநாக பற்றாக்குறையை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை பற்றாக்குறை இலை மூலமாக வந்துடுச்சு அப்படின்னு நம்ம இலை வழியாக நம்ம தான் தெளிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 3வது 5வது 7வது மாதத்தில் அதாவது 0.5% முக்கியமான இந்த சதவீதம் முக்கியம். ஏன்னா அதிகமான கான்சன்ட்ரேட் நம்ம அப்ளை பண்ணோம்னா அது வந்து லீஃபில் வந்து இலையில் வந்து நிறைய வாடிடும். இல்லாட்டா இன்னும் புள்ளியாக வந்து புள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரும்புள்ளி வெள்ளைப்புள்ளி அப்படி வந்து வாடி இலையை வந்து நாசமாயிரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம நினச்சிடும் அதாவது 0.5%. அதே மாதிரி தான் 5 கிராம் 1 லிட்டர் 10 லிட்டர் தண்ணியாக எடுத்துக்கிட்டோன்னா 50 கிராம் 1 லிட்டருக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த துத்தநாக பற்றாக்குறையை நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். இப்போ அடுத்த சத்து நம்ம முக்கியமான சத்து வந்து இரும்பு. எப்படி கண்டுபிடிக்கலாம் இரும்பு சத்து வந்தோடனே? இலையை தான் முக்கியமானது. 3 மாதம் அதாவது நம்ம கன்று நட்ட 2 மாதத்தில் அந்த இதை வந்து பற்றாக்குறையை பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, அந்த இலையை பார்த்திங்கன்னா இலையினுடைய ஓரத்திலிருந்து நரம்பு பகுதின்னு சொல்லுவாங்க, மைய நரம்பு பகுதி, அது 2க்கு இடைப்பட்ட பகுதி எல்லாமே வெளியேறிய மஞ்சள் நிறமாக தோன்றும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இதே மாதிரி நம்ம அடியுரமாக கண்டிப்பாக 10 கிலோ ஹெக்டருக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுக்கு வந்து என்ன 0.2% வந்து நம்ம இலைவழியாக அதாவது 0.2% வந்து இலைவழியாக தெளிக்கலாம். இலைவழியாக தெளிக்கணும். இதே மாதிரி நீங்கள் வந்து 3வது மாதம் 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் தெளிச்சிங்கன்னா இதை வந்து நம்ம வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது 0.2னா உங்களுக்கு தெரியும், 2 கிராம் 1 லிட்டரு 10 லிட்டர் டேங்கு 20 கிராம் 1 லிட்டரில் அடித்து பண்ணிங்கன்னா ஒட்டுந்திரவத்தோடு சேர்த்து பண்ணிங்கன்னா நம்ம அந்த வந்து இரும்பு சத்தை பற்றாக்குறை பண்ணி தண்டும் அதிகமாக வளர்ச்சி அடையும். தண்டு இன்னொன்று சாயா தனிமையாக இருக்கும், வேறு நல்ல வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த சத்து பார்க்கக்கூடிய வந்து தாமிர சத்து. தாமிரங்கிறது இங்கிலீஷில் காப்பர்னு சொல்லுவோம். இந்த சத்து இருந்தால் தான் நல்லா வந்து மகசூலும் நம்ம அதிகமாக ஏற்படலாம். இதனுடைய பற்றாக்குறை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதில் பார்த்திங்கன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன அந்த இலை வந்து இடைவெளியில் குறுகி அப்படியே இடைவெளியில் எல்லாமே வந்து டக்குன்னு வாடியை போன்று தோன்றப்படும். ஃபஸ்ட்டு வாடியை தோன்று காணப்படும். அந்த இலையினுடைய எண்ணிக்கை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போயிட்டே இருக்கும். அது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து சுருண்டு காணப்படும், மேல் நோக்கி சுருண்டு காணப்படும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, இலை வழியாக நம்ம தெளித்தா போதும். இலை வழியாக எவ்வளோ தெளிக்கிறோம்னா 0.2%, அதே தான், அதாவது 0.2%, 2 கிராம் 1 லிட்டர், அதாவது 10 லிட்டர் தண்ணியில் 20 கிராம் செலுத்தி பண்ணலாம். இன்னொன்று அடுத்த சத்து வந்து மேங்கனீஸ் சத்து. இதுவும் நம்ம முக்கியமான என்னென்னா, அந்த குளோரோஃபில்னு சொல்லக்கூடிய அந்த பச்சையம் இருக்குல்ல, பச்சையத்தை உருவாக்குவதற்கும் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய
ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசென்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கும் முக்கியமாக பங்கு பெறுது. இது வந்து எப்படின்னா இதனுடைய பற்றாக்குறை நம்ம எப்படி பார்க்கலான்னா, அதனுடைய இலையினுடைய இது வந்து என்ன, இலையினுடைய விளிம்பு எல்லாமே என்னச்சுன்னா பசுமை சோகை. பசுமை சோகைன்னா பாதி பேருக்கு என்னென்னா, பசுமை சோகைன்னா என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக இலையினுடைய அந்த எல்லாமே என்னென்னா வரி வரியாக ஏதாவது வெளியே மஞ்சள் நிறம் அடைந்து ஒன்று மஞ்சளாகவோ அல்லது வெண்மையாகவோ மாறுறது தான் பசுமை சோகை. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பழங்களை பார்த்தீங்கன்னா, பழமோ ஏதோ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம், அதில் வந்து என்ன பழுப்பு நிறம் அல்லது கரும்புற புள்ளி காணப்படும் இந்த மேங்கனீஸ் பற்றக்கூடிய வாழைப்பழத்தில். அது மட்டும் இல்லாமல் இலையில் வந்து பார்த்திங்கன்னா, இலையினுடைய முனையில் பார்த்திங்கன்னா வரிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். வரியாக இருக்கும், அதை வரிகள் வந்து காணப்படும். இன்னொன்று வந்து அந்த இது வந்து பார்க்கணும், எப்படி எல்லாத்துக்குமே வரி பார்க்கும்போது இலை வந்து இலையினுடைய நடுப்பகுதிக்கும் இலையினுடைய ஓரத்துக்கும் இடையில் அந்த வரி வந்து எப்படி இருக்குன்னா, வரியாக இருந்து மஞ்சள் நிற வெளியிலே மஞ்சள் கோடுகள், அதாவது மஞ்சள் கோடுகள்னு சொல்லலாம் அல்லது வெளியிலே கோடுகள்னு சொல்லலாம், மஞ்சள் நிற புள்ளிகள்னு சொல்லலாம். இந்த புள்ளி வந்து நமக்கு வந்து சீப்பு இருக்கு சொல்லுவாங்களா, சீப்பு, அதாவது கோம் ஸ்ட்ரக்சர்னுபாங்க, சீப்பு மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலே நம்ம வந்து மேங்கனீஸ் பற்றாக்குறை. இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதே மாதிரி தான் 0.2% மேங்கனீஸ் சல்பேட்டுங்கிற உரம் வந்து நமக்கு கிடைக்கும். அதை இது பண்ணலாம். அது வந்து இதே மாதிரி 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் பண்ணுறீங்க. 10 லிட்டர் டேங்காக இருந்துச்சுன்னா இப்போ 20 கிராம் 10 லிட்டர் டேங்கில் கழிச்சு ஒட்டு சேர்ந்து பண்ணிங்கன்னா இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது மூலமாக நம்ம இந்த வாழையில் வந்து அதிக மகசூல் பெறுவதற்கு நமக்கு வந்து அதாவது பூ வந்து நல்லா செட் ஆகணும், அதாவது பூ நல்லா செட் ஆகுதுக்கும், காய்கள் வந்து அதிக எண்ணிக்கைக்கும் நமக்கு முக்கியமானது இந்த நுண்ணுயிர் சத்துக்களின் பங்கு வந்து மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ பேரூட்ட சத்துக்களோடு இந்த நுண்ணுயிர் சத்துக்களையும் எடுத்தோம்னா நம்ம விவசாயிகள் வந்து இந்த வாழையில் வந்து அதிகமான மகசூல் பெறலாம் என்று சொல்லி சொல்கிறேன். மிக்க நன்றி. மேலும் விவரம் பெற முனைவர் டி பாலாஜி அவர்களை 09994607018 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 11/1/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேனில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து மதுரை மாவட்டம் கடச்சநேந்தல் கிராம வேளாண்மையாளர் எஸ். ஜோசபின் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். தீவன பயிர் சாகுபடி குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் டாக்டர் கே. நளினி அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உவர் மற்றும் கலர்நில சீர்திருத்தம் குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. சரவணன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.